யூஸ் பண்ணாத பழைய ஒரு நைட்டி எடுத்து அதோட கடைசியில் வந்து இதே போல் ஒரு தலையணையை வச்சு கொஞ்சமாக துணி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் தலையணையை வச்சு எல்லா பக்கமும் 1 இன்ச் மட்டும் வர்ற மாதிரி அளந்தெடுத்து மறுபடியும் மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைட்டி துணி கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். அதனால் தலையணைக்கு 4 பக்கமும் சரிசமமாக இருக்கிற மாதிரி நம்ம டாட்ஸ் போட்டு கரெக்டாக நம்ம அளந்தெடுத்துக்கலாம். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போது இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் துணி கிடைக்கும். ஒரு சைடு மட்டும் 2 துணி இருக்கும். அதை வந்து நம்ம இதே போல் மடித்து அங்கேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த துணியோட கீழ்பாகம், மேல் பாகம், அதுக்கப்புறமா இந்த மடித்து நம்ம தைக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. ஒரு சைடு மட்டும் தையல் போட வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம நைட்டியில் தைச்சிருக்கோம். இப்போ நம்ம தலையணையை அழகாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த நைட்டி மேலே தலையணையை வச்சு 4 பக்கமும் ஒரே 1 இன்ச் மட்டும் அளவு விட்டு நம்ம கட் பண்ணி தைச்சு எடுத்துருக்கிறனால ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கோட சூப்பரான பில்லோ கவர் நமக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.